லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ கோடை காலம் துவங்கிடுச்சு. இந்த கோடை காலத்தில் ஆடை இருப்பதே நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு வேர்த்து கொட்டுது. இப்போ சட்டையை போட்டால் அடுத்து கழட்ட வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே திரும்ப துவைக்கணும். அந்த அளவுக்குலாம் வேர்த்து கொட்டுது. இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த கோடை காலத்தில் இந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான உணவுகள் என்ன இருக்குது, உணவு முறைகள் என்ன இருக்குது, என்ன சாப்பிட்றோம்? எல்லாம் இளநீ நொங்கு இதெல்லாம் சாப்பிட்றோமே சார். ஜூஸ் சாப்பிட்றோம், லெமன் ஜூஸ் சாப்பிட்றோம். அதாவது ஒரு அற்புதமான முறைகளாக சொல்லிடுறேன். அது உங்களுக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படுதோ 4-5 வகையை சொல்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் கையாளுங்க. எல்லாம் எளிய வகைகள் தான். ஆமாம், இளநீர் அப்படின்னா இன்றைக்கி அதிகமான விலை, ரொம்ப பேர்னால இன்றைக்கி அது நகரங்கள்லாம் அது பெரிய லெவலில் 100 ரூபா வரைக்கும்லாம் இளநீர் விற்கிறாங்க. கொஞ்சம் பெரிய இளநியாக இருந்தால் 80 ரூபா 100 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் ஆயிடுச்சு அது. ஆமாம், இப்போ நாங்கள் ஜூஸ் குடிக்க போனாலும் 50 ரூபா வந்துடுது. ஏன் இளநீ சாப்பிட்டா என்னான்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. ரொம்ப நல்லது, விவசாயிகள் நல்லா இருப்பாங்க, வாங்கி சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. இப்போ இளநீர்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணணும், இளநீ குடிக்க போகிறதுக்கு முதல்லையே வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா? வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு போயிடணும் வீட்டுக்கு. வீட்டிலேருந்து போகும்போதே மடித்து வச்சுட்டு போகணும். இளநியை பொக்க சொல்லி இளநியில் அந்த வெந்தயத்தூளை போட்டணும். போட்டு அந்த இதை போட்டு கலக்கி விட்டு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் உறிஞ்சுங்க. இது எப்போ செய்யணும்? பகலில் செய்யணும். சாப்பிட்டு கூட ஒரு 1 ஹவர் கழித்து, சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழித்து பண்ணுறது சிறப்பு. நல்லா புரிஞ்சுங்க. எம்டி ஸ்டமக்கில் இளநீர் அருந்துவதை காட்டிலும் சாப்பிட்டு முடித்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அது மாதிரி சாப்பிட்றது உடல் உறுப்புகளை சுத்தப்படுத்தும். உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும். எப்படி? வெந்தயம் கலந்த ஒரு இதில் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா? வெந்தயத்தை காட்டிலும் சிறப்பானது. ஏலக்காயை நல்லா அரைச்சிடணும் கம்ப்ளீட்டாக. தோல் கீழ் விதையெல்லாம் போட்டு ஒன்றா அரைக்கணும். அதெல்லாம் இந்த விதையை கட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் அது சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ஒரு 200 கிராம் ஏலக்காய் அரைச்சி வீட்டில் வச்சுக்கணும். அப்படியே ஏலக்காயை கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிருங்க. அந்த பொடி 1 ஸ்பூன் அப்படியே நல்லா அழகாக 1 ஸ்பூன் டீஸ்பூனில் 1 ஸ்பூன் குப்புன்னு எடுத்து மடித்து வச்சுட்டு வந்துடுங்க. இளநீர் கடைக்கு போய் ஏலக்காய் அதில் போட்டு இளநீரை குடிங்க. உடல் சூட்டை செவ்வனே அப்போவே தெரியும் உங்களுக்கு. புத்துணர்ச்சி. ஏலக்காய் சேர்ந்தவுடனே சளி இருந்தால் கூட உங்களை விட்டு ஓடி போயிடும். ஏலக்காய் இளநீர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சளி ஓடிவிடும். ஐயோ, சளி பிடிச்சா இளநீர் சாப்பிடக்கூடாது. இளநீரை இவ்வாறு சாப்பிட்டால் சளி வரும். எவ்வாறு சாப்பிட்டால்? ஏலக்காயுடன் இளநீர் சேரும் பொழுது சளி ஒழிக்கின்ற மகா மருந்தாக மாறுது. இதெல்லாம் இதில் ஒன்று இருக்கு. இதில் சுக்கு ஆக்ட் பண்ணிங்கன்னா வாய்வையும் கண்டிச்சிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு இளநீர் தான், சுக்கு பொடியும் அதில் போட்டு வேற ஒன்றும் இல்லை. அது ரொம்ப நேரம் அங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் விட்டோன்னா குழம்பு உள்ளே எல்லாம் எசன்ஸ் வந்துடும். ஒரு கலக்கி விட்டு உள்ளே கலக்கி விட்டு அப்புறம் ஸ்டாப் போட்டு நீங்கள் உறிஞ்சுங்க. இல்லை அப்படியே குடிச்சாலும் சரி தான். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அதி அற்புதமாக இருக்கும். சுகர் நோயாளிகள் வெந்தயம் மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா எத்தனை இளநீ குடித்தாலும் சரி சுகர் ஏறாது. வெயிட் போடும், உடம்பு நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப உறுதியாகப்பட்டோம். இந்த வெயில் காலத்தில் உஷ்ணத்தை தணிச்சிடும். இந்த ஏன் வெந்தயம் சொன்னேன்னா, இந்த இளநீரில் இருக்கக்கூடிய இனிப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தொல்லை பண்ணும் உங்களை, இன்சுலின் போடுற ஆளுக்கெல்லாம். இப்போ வெந்தயம் மிக்ஸ் ஆகும்போது நல்ல மாற்றம் ஏற்படுத்தும். ஆனால் இதெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு உடனே போய் குடித்தா தப்பு. ஏன் வேலை இல்லை. எதையுமே நல்லா புரிஞ்சுங்க. பசியின் போது இதை சுவைத்தால் மட்டுமே மருந்தாக மாறும். இல்லை என்றால் உங்களுக்கு அதுவே பல்வேறு தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே வயிறு நிரம்பி இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது.
பசியில் செய்யணும் இதெல்லாம். இல்லாட்டி சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து பண்ணணும். இப்போ இதய நோயாளி இருக்கீங்க, வெந்நீர் இதய நோயாளி என்ன செய்யணும் அப்படின்னா, தாமரைப்படாகம் அப்படின்னு நாங்கள் இதய நோய்க்கு நாங்களாம் மருந்து கொடுக்கும்போது தாமரைப்படாகம் எப்பேற்பட்ட இதய நோயும் ஆப்ரேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரைப்படாகம் கொடுத்து அவர்களை நாங்கள் சரி செய்த வரலாறுலாம் இருக்குது. எப்படிப்பட்ட அது பிளாக்காக இருந்தாலும் சரிதான், உள் மருந்து கொடுத்தே அதை நாம் சரி செய்து கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் கேஸுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பூ ஒன்று இருக்குது, ரகசியம், அது சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒன்றே சொல்லுங்க, ஐயோ சொல்லுங்கய்யா அப்படிங்கிறீங்களா? சரி சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஒத்த செம்பருத்தி. இந்த ஒத்த செம்பருத்தி படாகம்னு அதுக்கு பேர். அந்த படாகத்தை, ஒத்த செம்பருத்தி படாகத்தை நல்லா இதில் இளநீரில் போட்டு ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு ஒத்த செம்பருத்தி படாகத்தையும் போட்டணும். அந்த பொடி இந்த பொடி சும்மா 1/2 ஸ்பூன் தான். ஆனால் ஒத்த செம்பருத்தி 1 ஸ்பூன் போடணும். ப்ரெஷர் நோயாளி இளநீர் குடிச்சான்னு வச்சுங்க போட்டு. நான் சொல்வதெல்லாம் 11 மணிக்கு மேல் 3 மணிக்குள். இளநீர் மட்டும் எப்பொழுதும் இரவில் குடிக்க. ரொம்ப பேர் சொல்லுவாங்க அதிகாலையில் குடிக்கிறது நல்லது, இரவில் குடிக்கிறது நல்லது. வாய்ப்பே இல்லை என்பர்களே. நான் ஒரு சித்த வைத்தியராக ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 11 மணிக்கு பித்தநாடி முடியும். காலை 11 மணிக்கு மேலே மாலை 4 மணிக்குள்ளே நீங்கள் 4 மணி கூட இல்லை, 3 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இளநியை தொடக்கூடாது. கிராமத்து பக்கம்லாம் சொல்லுவாங்க, இந்த இழுத்துட்டு கிடக்கிற உயிர்களுக்கெல்லாம் இளநியை கொடுக்கடா சரியாக போயிருப்பாங்க. தலை முழுக்காட்டி விட்டு இளநியை கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்களும் 5 நாளாக பார்க்குறோங்க, பால் ஊற்றி பார்க்குறோம், ஒன்றும் போக மாட்டேதுங்க, போன பாடு இல்லைங்க அப்படிம்பாங்க. ரொம்ப சாதாரண பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது நமக்கு. பாலெல்லாம் ஊற்றி பார்த்தாங்க, பால் ஊற்றியே போடங்க அந்த கட்டம் அப்படின்னு. நான் அப்போ தான் சொல்லுவாங்க, ஆகா இளநீர் இருக்குல்ல, தலையை குளிச்சுட்டு இளநியை குடியா சரியாக போயிடும் அப்படின்னா, தலை குளிப்பாட்டி விட்டு இளநியை கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சு. வாதம் ஜன்னி இழுத்து உடனடியாக ஸ்பாட்டில் இதாகிடும். ஆக இது மாதிரிலாம் நம்ம ஆளுக ரொம்ப சீரியஸான விஷயத்தில் இப்படி நம்ம ஆளுக பெரிய பெரிய வித்தையெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அனுபவங்கள் தான், நிறைய பார்க்குறோம்ல. ஆக இது அதனால் ஒரு வரைமுறை இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ மருந்து மாத்திரைகள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் இந்த காலத்தில் எல்லாருமே அப்படி பழகிட்டீங்க. உடனே இன்ஸ்டன்ட் பூராமே உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருங்கிறத ஞாபகத்தில் வச்சுருங்க. என்றைக்குமே வரைமுறையோடு நீங்கள் செயல்படணும். எதையுமே டைம் கொடுத்து செய்யணும். எதையுமே இப்போ நீங்கள் உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஆகும் சார். நீங்கள் இப்போ ஒரு ரொட்டி தின்னாலும் சரி, ஒரு வடை தின்னாலும் சரி, இல்லை 9 கிலோ சோறு தின்னாலும் சரி, 4 மணி நேரம் அது எடுத்துக்கொள்ளும். சில உணவுகளுக்கு இந்த புரோட்டா மாதிரினா 4 நாள் எடுக்கும். புரோட்டாலாம் போய் உள்ள 4 நாள் ஆகும். ஞாபகத்தில் வச்சுங்க. ஆக நிறைய இந்த மாதிரி உணவுகளை அறியாமையினால நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இதெல்லாம் சிந்தித்து செயல்படணும். ஏதோ ஒன்று தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க, அதெல்லாம் தப்பு. அது டைம் இருக்குது, எல்லாமே எடுத்து செய்யணும். ஆக இந்த இளநீ முறையை சொன்னேன். அது மாதிரி இந்த கண்டென்ட்டில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னன்னா லெமன். அருமையான ஒரு அற்புதமான மகா மருந்து இது லெமன். இந்த லெமனை இதே தான் சேம் இந்த இளநீக்கு எப்படி பயன்படுத்துறீங்களோ, இந்த லெமனில் ஏலக்காய் பொடியும் இஞ்சி சாறும் கலந்து இந்த லெமனை பனங்கருப்பட்டி தூவி ஆற்றி குடிச்சு பாருங்கள். சர்பத்தெல்லாம் எல்லா சர்பத்தையும் தாண்டிடுது. அப்படி இருக்கும், அற்புதமாக இருக்கும். சார் இது குடிக்கலாமா சார், இது எத்தனை முறை சார் குடிக்கணும் அப்படின்னு. ஹார்ட் பேஷண்ட்டு அவசியமாக குடிக்கணும், ஆஸ்துமா நோயாளி அவசியமாக குடிக்கணும். ஏன்னா எலுமிச்சம்பழமும் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, உடனடியாக ஆஸ்துமாவை கண்டிக்கத்தக்க அருமருந்துகள். ரெண்டுமே நுரையீரலை சுத்தப்படுத்துகின்ற அருமருந்து. வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம். இந்த இதுக்கு ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. துவையலும் இப்போ இதெல்லாம் இளநீ குடிக்கிறது, இளநீ ஜூஸு, இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சொன்னேன். இந்த லெமன் ஜூஸ், அதான் இளநீ ஜூஸுக்கு என்னென்ன சொன்னால் அது பூரா லெமன் ஜூஸில் நீங்கள் பண்ணலாம். பண்ணாலும் ஓகே தான், இளநியே போய் தரணுங்கிற அவசியம் இல்லை. லெமன் ஜூஸில் இதெல்லாம் பண்ணலாம். இத்தனையும் பண்ணாலும் அது குளிர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு ஒரு அரைப்பழம் லெமன் அதில் பிழிஞ்சுட்டு புழிஞ்சு அந்த துவையலுக்கு நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி அதில் என்னென்ன சேர்த்து அரைக்கணுமோ உங்கள் சௌகரியத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க. அது இருக்கிறது புளிக்கு பதில் லெமன் இருக்கணும். லெமனும் சின்ன வெங்காயம் சேர்த்து
அதை துவையலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நுரையீரல் மூச்சு வாங்குறவன் தொடர்ந்து ஒரு 30 நாள் இந்த மாதிரி துவையல் சாப்பிட்டானா மூச்சு வாங்காது. எப்படி அப்படி சுத்தப்படுத்திடும் நல்லா உள்ள. அது மட்டும் இல்லை, நுரையீரல் இருக்க சளியெல்லாம் தங்காது, அப்படியே விடுத்து வெளியே கொண்டாந்துடும். எது? பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லா புரிஞ்சுங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அதில் பாதி பூண்டு பாதி சின்ன வெங்காயம், லெமன். இந்த லெமன் பூண்டு சின்ன வெங்காயம் காம்பினேஷன் இருக்குல்ல, இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. இந்த லெமன், சின்ன வெங்காயம், பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் வணக்கணும் சார். வணக்கிட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க நீட்டாக, ஒரு சட்னிக்கு உண்டான மாதிரி. இதெல்லாம் நிறையா வச்சுக்கலாம் வேணுங்களுக்கு. இதில் ஒரு பழமே லெமன் புளிஞ்சு விடுங்க, தப்பே கிடையாது. நல்லா அரைச்சிட்டு அதை புளிஞ்சே விட்ருங்க. புளிஞ்சு விட்டு அப்படி இப்படின்னு இட்லிலாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சில பேர் ஒரு 4 மிளகா, பச்சை மிளகா வைக்கக்கூடாது, பச்சை மிளகா மட்டும் ஆகவே ஆகாது. வரை மிளகா ஒரு 4 மிளகா அதில் வச்சு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் லெமன் ஒரு பழத்தை அதை புளிஞ்சு விட்டுட்டு, ஒரு பழம் ஃபுல்லாக போடுங்க, தப்பே கிடையாது. புளிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இட்லியில் அப்படி தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்றவங்க 9 இட்லி சாப்பிடுவான். சாப்பாட்டை பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். இது எதுக்கு நல்லது? உடலில் இருக்க உஷ்ணத்தை தணிச்சிடும். மெயினாக இந்த கண்ணனில் நம்ம எதுக்காக அந்த கண்ணனை பேசுகிறோமோ அதுக்குரிய மருந்து இது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுவாச பையை கெடாமல் வச்சுருக்கும். சுவாசத்தில் கொரோனாவை கடித்து கொதறிவிடும். இது கொரோனாவை கடிக்கக்கூடிய அற்புதமான சட்னி. இது சாதாரண சட்னின்னு நினச்சிடாதீங்க. போட்டு அதை அரைச்சி வெளியே எடுத்துரும். ஆக அந்த கொரோனானா வேற என்ன, உங்களுடைய சுவாசத்தை பாதிக்கிறது தானே. மூச்சு காற்ற ஏதாவது ஒரு வெளியே பண்ணி நிப்பாட்டுறதுக்கான வேலையை பண்ணக்கூடிய ஒரு அரக்கன் தானே. அதை இது அரைச்சி வெளியே தள்ளிவிடும், போடா அப்படின்னு. ஆக அன்பர்களே, நான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் வச்சுங்க, மீண்டும் மீண்டும் எனக்கு இதை எப்படி சொன்னீங்க அப்படின்னு திரும்ப எனக்கு ஃபோன் அடித்து கேட்காம, இதை மீண்டும் மீண்டும் இதே வீடியோ போட்டு கேட்டு அதன்படி செஞ்சு ரொம்ப சிறப்பாக நீங்களாம் இருக்கணும். ரெண்டாவது, இந்த சுவையை பற்றி நீங்கள் கமெண்ட்லாம் போடுங்க. எப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். 10 நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட எப்படி இருக்குங்கலாம் நீங்கள் அவசியம் பதிவிடுங்க. நான் சொல்வதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மைகள். ஆக எல்லாருமே சிறப்பாக செய்யுங்க. ஆகவே என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.